குளிச்சு இப்போ வந்து இந்த வருஷம் ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு முங்கி எடுக்கணும். அண்ட் நந்தினியோட வந்தது செம்ம ஹாப்பி. தேங்க்யூ. அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் 22 தீர்த்தத்தையும் அதை வந்து பிரசாதமாக குடித்து தீர்த்தம் நீராடலும் பண்ணி அதுக்கப்புறம் முதல்ல விஸ்வநாதரை தரிசனம் பண்ணோம். அவரோட சாயரட்ச பூஜையை பார்த்தோம். அப்புறம் ராமநாதரை தரிசனம் பண்ணிட்டு பர்வதவர்த்தினிக்கு ஷோடச உபச்சார பூஜை அத்தனையுமே பார்த்தோம். அது என்னன்னா அப்படி ஒரு எமோஷ்னலாக ஆச்சு 2 பேருக்கும். அது ஏதோ ஷீ செலக்டட் அஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். நந்தி ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு பூஜையையும் நின்று நிதானமாக ஒரு ஆரத்தியையும் பார்த்து எங்கள் அம்மா எப்படி நிற்கிறான்ட்டு அப்படியே கண்ணீர் மல்க நின்று தரிசனம் பண்ணிட்டு வந்த பர்வதவர்த்தினி இப்படி ஒரு தரிசனம் கொடுப்பான்னு நினைக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைவாக ரொம்ப மன திருப்தியோடு நாங்கள் ராமேஸ்வரத்தை விட்டு கிளம்பணும். நாளைக்கு நானும் சரி நந்தினி 2 பேரும் பெண்களை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுற ஒரு மனப்பாவம் இருக்குது. அண்ட் ஐ லேர்ன் நந்தினி இந்த ஷார்ட் டைம். பட் ஒரு விஷயம் நாங்கள் உள்ளே பேசணும். எல்லா பெண்களுக்கும் இந்த ஒரு தீர்த்தத்தில் குளிச்சு ராமநாத சுவாமியும் அம்பாவை பார்க்குற ஒரு நாள் வரணும் அப்படிங்கிறது நாங்கள் 2 பேரும் இங்கேருந்து நிச்சயமாகவே உங்கள் அத்தனை பேருக்காக பிரார்த்தனை பண்ணியிருந்தோம். அந்த குடுப்பினை எல்லா பெண்களுக்கும் வரணும் மனசார நாங்கள் 2 பேருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ராமநாத சுவாமியை அந்த 22 தீர்த்தத்திலையும் குளித்து தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் அனைத்து பெண்களுக்கும் கிடைக்கணும். அதுதான் இன்னைக்கு நாங்கள் பண்ணக்கூடிய பிரார்த்தனை. இது உள்ளுக்குள்ளே எங்களுக்கு தோணுது. அப்படியே உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறோம். தேங்க்யூ. ஹரஹர மகாதேவ்.